முள்ளங்கி வெங்காயம் ஓகே. இது அப்புறமா வந்து சீவிக்கணும். முள்ளங்கி இந்த தண்ணியோட வதக்குனா ரொம்ப நேரம் ஆகும் வதங்க. அந்த ட்ரைனஸ் இருக்காது. அதனால ஃபஸ்ட்டு இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் சப்பாத்தி மாவில் புழிஞ்சு சப்பாத்தி மாவு பிசைஞ்சிக்கணும். இந்த புழிஞ்ச முள்ளங்கியை கடாயில் போட்டு இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இந்த முள்ளங்கி ஒரு வெங்காயம் போட்டு வதக்க போகிறோம். அதோட கொஞ்சம் உப்பு, மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் கரம் மசாலா தூள் போட்டு வதக்கி அது தனியாக வச்சுக்கணும். அதுக்கு முன்னாடி இந்த மாவு பிசைஞ்சிடுவோம். மாவு ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. ஏன்னா முள்ளங்கி உள்ளே வச்சு நம்ம தேய்க்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கணும். மாவு தண்ணியாகிடுச்சுன்னா முள்ளங்கி உள்ளே வச்சு தேய்க்கும் போது அவ்வளோ தூரம் தின்னாக வராது, தேய்க்கிறது கஷ்டமாக இருக்கும். நான் வந்து சாம்பார் தூள் போட்டிருக்கேன். நாங்கள் ரொம்ப காரம் சேர்த்துக்க மாட்டோம். அதனால நீங்கள் காரம் சாப்பிட்றவங்களா இருந்தால் ஸ்பைஸியாக வேணும்னா சில்லி பவுடர், அதாவது தனி மிளகாத்தூள் மட்டும் போட்டுக்கோங்க. அதுவும் கொஞ்சம் தனியாத்தூள் போட்டுக்கோங்க. இது நான் சாம்பார் தூள் போட்டிருக்கிறதுனால தனியாத்தூள் தனியாக போடலாம். இதோடு நான் கொஞ்சம் கரம் மசாலா போடுறேன் ஸ்மெல்க்காக. அப்போ தான் கொஞ்சம் வாசம் இருக்கும். லைட்டாக போட்டிங்கன்னா போதும். ஏன்னா நம்ம தண்ணி எல்லாமே ட்ரெயின் பண்ணிட்டோம். தண்ணி இருந்தது அப்படின்னாக்க தண்ணி அப்சர்வ் ஆகிற வரைக்கும் நீங்கள் வந்து வதக்கணும். உங்களுக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ அவங்க போட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவையான உப்பு நீங்கள் போட்டுக்கோங்க. நாங்கள் எல்லாமே கொஞ்சம் கம்மி தான். நீங்கள் முள்ளங்கி வதக்கும் போது அதோட ரா ஸ்மெல்லும் போயிடும். சில பேர் முள்ளங்கி பச்சையாக கூட மாவில் அப்படியே போட்டுருவாங்க. உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் அப்படியேவும் சாப்பிட்லாம். ரா ஸ்மெல் போயிடுச்சுன்னா போதும். எப்படியும் நம்ம சப்பாத்தியில் மாவில் வச்சு தான் தேய்ச்சி திரும்ப சூடு போட போகிறோம். நீங்கள் அந்த முள்ளங்கி தண்ணி எடுக்காமல் நீங்கள் அப்படியே போட்டிங்க வதக்கிறதுக்குன்னா ரொம்ப நேரம் ஆகிடும் அந்த தண்ணி ட்ரைன் ஆகிறதுக்கு. மறக்காமல் மாவு ஃபஸ்ட்டு எடுத்துட்டு, கோதுமை மாவை எடுத்துட்டு, அப்புறம் முள்ளங்கி ஜூஸ் அதில் புழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே மாவும் பிசைஞ்சு வச்ச மாவும் ஊறிடும். ஓகே, டேஸ்ட் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு உப்பு வேணால் இன்னும் கொஞ்சம் உப்பு இங்கே போட்டுக்கோங்க. சுடு தண்ணி கொஞ்சம் உப்பு போட்டுக்குவோம், கல் உப்பு.
தண்ணி நல்லா கொதிச்சு வருது. இந்த சூட்டில் ப்ரோக்கோலி போடுங்க. ரொம்ப கொதியெல்லாம் விட்டுறாதீங்க. இது நல்லா அவிஞ்சிருச்சுன்னா நல்லா இருக்காது. ஜஸ்ட் 2 minutes தான். இப்போ இதை ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறோம். உப்பு பத்தலை, அதனால நான் லேசாக போடுறேன். இது வந்து கேப்சிகம் சேர்த்துட்டு வெள்ளரிக்காய் சேர்த்துட்டு நீங்கள் லெமன் புழிஞ்சிங்கனாலும் இன்னும் நல்லாயிருக்கும். ப்ரோக்கோலி சாலட். முள்ளங்கி சப்பாத்திக்கு தயிர் பச்சடி நல்ல சைட் டிஷ்ஷு. சால்ட் போட்டுக்கணும். இதில் வெள்ளரிக்காய், கேரட், வெங்காயம், தக்காளி. இப்போ இதில் கொஞ்சம் கர்ட் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். சால்ட் போட்டிருக்கிறேன். எப்பயுமே முள்ளங்கி சப்பாத்திக்கு தயிர் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். வெறும் தயிராக இல்லாமல் இந்த மாதிரி ஏதாவது காய் சேர்த்துக்கோங்க கூட. முள்ளங்கி சப்பாத்தி ஏற்கனவே ஒன்று தேய்ச்சிருக்கேன். இது ரெண்டாவது. இதில் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. நிறையா வச்சுட்டிங்கன்னா தேய்க்கிறது கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஈவனாக பண்ணிக்கோங்க உள்ளே வச்சுட்டு. அப்போ தான் மாவு ரொம்ப வெளியில் வராது. இதுக்கப்புறம் நம்ம சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தான். இன்னும் ஒரு தடவை மட்டும் தேய்ச்சிக்கலாம். அவ்வளோதான். இதுக்கு மேலே தேய்ச்சா கல்லோடு ஒட்டிக்கிட்டோம். இது போதும். ஓகே, இன்னைக்கு டாக்டருக்கு முள்ளங்கி சப்பாத்தி, வெஜ் சாலட்,
ஓகே. பேஸ் ரொம்ப நல்லா இருக்கு. முள்ளங்கி சப்பாத்தினா முள்ளங்கி சப்பாத்தி தான். பேஸ் படிக்க எவ்வளோவா இருக்குது.